வணக்கம் மக்களே, நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. மொத்தம் 1500 வேக்கன்சிஸுங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான கல்வி தகுதியாக நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 1500 வேக்கன்சிஸில் நம்ம தமிழ்நாட்டுக்கு 277 வேக்கன்சிஸுங்க. அந்த 277 வேக்கன்சிஸை அவங்க வந்து கம்யூனிட்டி வைஸில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 52 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு 2 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 74 வேக்கன்சிஸ், இடபிள்யூஎஸ்சிக்கு 27 வேக்கன்சிஸ், யூஆருக்கு 122 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 277 வேக்கன்சிஸை அவங்க வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் மினிமம் 20 வயசுக்குள்ளேருந்து மேக்ஸிமம் 28 வயசுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் மினிமம் 20 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மேக்ஸிமம் 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான கட் ஆஃப் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2025 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் டேட்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது 1/7/2025 படி அவங்க கேட்டிருக்க ஏஜி குவாலிஃபிகேஷன் அப்படி எல்லா எலிஜிபிலிட்டியும் வந்து அந்த டேட்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியாக நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இவங்க வந்து தந்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி நண்பர்களாக இருந்தால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் நான் கிரிமி லேயரில் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கான வேலிட் பார்த்திங்கன்னா 1 ஏப்ரல் 2025 அப்புறம் எடுத்ததாக இருக்கணும். அதிலிருந்து அதோட வேலிடிட்டி பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது வரையும் மினிமம் வந்து அந்த இந்த சர்டிஃபிகேட்டுக்கான வேலிடிட்டி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை 18 ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 7 வரையும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணணும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.nuts.education.gov.in. அதாவது நீங்கள் இந்தியன் பேங்க்கில் வந்து இந்தியன் பேங்க் வெப்சைட்டில் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணக்கூடாது. இதுக்குன்னு தனி போர்ட்டல், அதாவது www.nuts.education.gov.in. இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரண்டிஸ் வேலை தாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது 100% நீங்கள் எல்லா ப்ராசஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஒவ்வொன்றும் பார்த்து செக் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுமே இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் டைப்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரீசனிங் ஆப்டிடியூட்டில் மொத்தம் 15 கொஸ்டின் 15 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜில் 10 கொஸ்டின் 10 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 கொஸ்டின் 25 மார்க்கு. குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் ஜென்ரல் அவேர்னஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு பேங்கிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க்குங்க. உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்குமே இருக்குங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷனல் டெஸ்ட், அதாவது நீங்கள் தமிழில் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் எழுத படிக்க நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான டெஸ்ட்டுமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து 8th 10th 12th வந்து நீங்கள் தமிழ் வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டெல்லாம் வைக்க மாட்டோம், டேரெக்டாக வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான தமிழ்நாட்டுக்கு தமிழ் லாங்குவேஜ் தான் வந்து அவங்க அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ இதுக்கான ஸ்டைஃபண்ட் நீங்கள் வந்து அப்ரண்டிஸ் பண்ணுறதுனால இதற்கான ஸ்டைஃபண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ அர்பன் பிரான்ச்சஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 வந்து ஸ்டைஃபண்டாக தராங்க. ரூரல் செமி அர்பன் பிரான்ச்சஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 ஸ்டைஃபண்டாக வந்து தராங்க. ஸோ பீரியட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மாதம் வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ரண்டிஸ் ட்ரைனிங் அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் லீவ், கேஷுவல் லீவ் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு ஃபிசிக்கல் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அதற்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 800 + ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸாக. எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 175 ரூபா + ஜிஎஸ்டி வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாரி உங்களுக்கு ஜூலை 18 ஆகஸ்ட் 7 வரையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய சென்ட்ரலில் நிறைய இடத்துல வந்து நடக்குது. ஸோ தமிழ்நாட்டில் எங்கெங்கே நடக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், கோயம்புத்தூர், விருதுநகர், தஞ்சாவூர். ஸோ இங்கெல்லாம் வந்து உங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது நியர்பையோ அங்கே வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுமே தெரிவிங்க. இது அப்ரெண்டிஸ் ஜாப் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நினைக்க தேவையில்ல. ஸோ இதுலக்கு நீங்கள் போனீங்கன்னா நிறையா வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணலாம், நிறையா நாலேஜ் கெயின் பண்ணலாம். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.